இன்றைய தினம் வாக்கு சிறப்பு தீவிர முகாம் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. அனைத்து கட்சியுமே அதில் கலந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் திமுக எதற்காக இருக்கின்றார்கள்? அங்கே இறந்த வாக்காளர்களை, வெளியூர் சென்ற வாக்காளர்களை அந்த வாக்காளர் பட்டியலில் இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் நாம் திருட்டோட்டு போட முடியும் என்ற அடிப்படையிலே இதை ஏற்றுக்கொண்டு இருக்கின்றார்கள். இது இறந்த வாக்காளர்கள் பட்டியலில் இருக்க வேண்டுமா, வெளியூர் சென்றவர்கள் பட்டியலில் இருக்க வேண்டுமா? அது மட்டுமல்ல, நேற்றைய தினம் ஒரு முன்னாள் அமைச்சர், மத்திய அமைச்சராக இருந்தவர் பேசுகின்றார்கள். வாக்கு திருட்டு மட்டுமல்ல, மோடியும் அமித்ஷாவும் திருடர்கள் என்று எவ்வளவு பயங்கரமாக சொல்கிறார் என்று சொன்னால், இந்த திருட்டோட்டை வைத்துதான் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் 21. இப்பொழுது வாக்காளர் சிறப்பு முகாமிலே யாருடைய வாக்கும் விடுபடாது என்று அதிகாரியும் தேர்தல் கமிஷன் சொல்லியிருக்கின்றார்கள். எதற்காக நீங்கள் பயப்பட வேண்டும்? இறந்த வாக்காளர்கள் பட்டியலில் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களா? வெளியூர் சென்ற வாக்காளர்கள் பட்டியலில் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களா? இரட்டை பதிவு இருப்பவர்கள் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள். அப்பொழுதுதான் நீங்கள் உங்கள் அதிகாரிகளை வைத்து திருட்டோட்டு போட்டு வெற்றி பெற்று விடலாம் என்பதற்காக இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த முகாமை நீங்கள் எதிர்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது எல்லா பகுதிகளிலும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதிகாரிகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள், தேர்தல் கமிஷன் சொல்லுகின்றார்கள், ஒரு வாக்கு கூட நாங்கள் விடுபட மாட்டோம், நீங்கள் எங்காவது இருந்தால் கூட வந்து ஃபார்மை வாங்கி கொண்டு கையெழுத்தை போட்டுக் கொடுங்கள், நாங்கள் வாக்குகளாக பதிவை சொல்கிறோம் என்று சொல்லுகின்ற போது எதற்காக இருக்க வேண்டும்? அன்றைய தினம் அதுக்கு ஒருபடி மேலே சென்று திமுக மத்திய அரசையும் பிரதமரையும் எந்த அளவுக்கு திட்டிக் கொண்டு இருக்கின்றார் என்பதையெல்லாம் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏதோ நீங்கள் மைக்கடிக்கிறது என்பதற்காக என்ன வேணாலும் பேசிவிட்டு சென்றால், இன்னும் 4 மாதத்தில் நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலிலே திமுகவை தூக்கி எறிந்துவிட்டு மீண்டும் அந்த எடப்பாடி தமிழகத்திலே முதலமைச்சராக வர வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்து விட்டார்.